இப்போ உங்க வீட்ல நடந்து முடிச்ச எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான். அரசிக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. கல்யாணம் முடிய போற அந்த டைம்ல வந்துட்டு அரசியை மிரட்டி நான் தான் வீட்டை விட்டு வெளியே வர வச்சேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு டேரக்டா குமாரை வந்து பாண்டியன்கிட்டே மன்னிப்பு கேட்க வச்ச அரசியை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்ல இருந்தா தான் வேதனையா இருக்கு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடைக்கு போனா கடைக்கு வரவங்களுமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போய் இந்த குமாரையா கல்யாணம் பண்ணணும். ஆரம்பத்திலே சரவணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் சொன்னா அப்பயே நீங்க வந்து கண்டிச்சு வச்சிருக்கலாம்ல. குமார் கூட படத்துக்கு போறப்ப ஏதோ பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சாமா ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே நீங்க அரசியை கண்டிச்சு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்காது இல்ல. எப்படி நீங்க ஊருக்குள்ள தலை காட்ட போறீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பாண்டியனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா, போய் உங்க வேலையை பாருங்க, இது என்னோட குடும்ப பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தேவைதான மச்சான், ஏன் அரசு இப்படி பண்ணுச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பழனி அழுதுட்டு இருக்காரு. எப்பயுமே வந்து மனசோடச்சு போய் அழுகிற பாண்டியன் வந்துட்டு அரசியோட கல்யாணம் முடிச்சதுல இருந்தே ஒரு மாதிரி டென்ஷனாவே தான் இருக்காரு. ஆனா வழக்கத்துக்கு மாற இந்த வாட்டி அழுகாம வர பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி ரொம்பவே தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு வந்து அரசி கிட்ட மாறி மாறி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வடிவு மாறி அப்படி சொல்லி எல்லாருக்குமே வந்து அரசி மேல பயங்கரமான டவுட் வருது. ஆரம்பத்துல இருந்தே உங்க ரெண்டு பேருக்கு ஆகாம தான் இருந்துச்சு. இடையில ரெண்டு பேர் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு இருந்தீங்க, லவ் பண்றீங்க அப்படி இப்படி சொல்லி வீட்டுல பிரச்சனையாச்சு. வீட்டுல பிரச்சனையான உடனே குமார் கெட்டவேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் குமாரையே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல கட்டுற பையனை கல்யாணம் பண்ண போறேங்கிற முடிவுல தானே இருந்தேன். அப்புறம் எப்படி திடீர்னு இந்த முடிவை மாத்தினேன்? எனக்கு என்னமோ நடந்ததெல்லாம் பாக்குறப்ப சந்தேகமா இருக்கு. குமார் தான் உனக்கு உண்மையிலேயே தாலி கட்டினானா இல்ல குமார் எது உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டானா அப்படி சொல்லி அரசியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதால பார்த்து டென்ஷன் ஆகிற வடிவு வந்துட்டு சரி நீ குமார் தான் கல்யாணம் பண்ண போறேன்னா உங்க வீட்டுல சொல்லிருக்கலாம்ல. உங்க வீட்டுல சொல்லியிருந்தேன்னா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாம இருந்திருப்பாங்கல்ல. உங்க வீட்டுல சொன்னா திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொல்லி பயந்துருச்சுன்னா எங்க கிட்டே சொல்லியிருந்தா எங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணிருப்போம்ல. இப்ப கடைசியில பாரு உங்க வீட்டையும் கஷ்டப்படுத்தி இப்ப எங்க வீட்லயும் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா அதை எங்க கிட்டே முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படி சொல்லி வடிவுமே வந்து நியாயமா தான் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சோனியாமே வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட் வரைக்கும் என் கூட தானே இருந்தேன். அப்ப வரைக்குமே நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த குமாரெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்ன நடந்தாலும் நான் குமார்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி திடீர்னு நீ குமார பார்க்க போனதுக்கு அப்புறம் அப்படியே மாறின? எப்படி நீ தாலி கட்டிட்டு வந்த? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையை சொல்லு அரசி அப்படி சொல்லி சோனியாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் எல்லாருமே மாறி மாறி கேள்வி கேட்டாலுமே யாரோட கேள்விக்குமே பதில் சொல்லாம அரசி அமைதியா இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வந்து குமாரமே அங்க ரூம்குள்ள வந்துடுறாரு. குமார பார்த்ததுமே இந்த பிரச்சனையில குமார கொடுத்து விட்டுறாங்க. எல்லாருமே ஏன் என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கீங்க, நான் மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு மெயினான ஆள காரணமே வந்து குமார் தான். குமார் கிட்ட நீங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் குமார் கிட்ட கேளுங்க, குமார் கிட்ட எல்லா பதிலும் இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பிரச்சனையில குமார கொடுத்து விட்டுறாங்க. ஏன்டா எங்க கிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சிங்க அப்படி சொல்லிட்டு வடிவு மாறி வந்து குமார பிடிச்சு அடிக்க போறாங்க. இதனால குமாருக்கு அரசி மேல பயங்கரமான கோபம் வருது. நம்ம தான் தாலி கட்டவே இல்ல, நம்மளை பழி வாங்கணுங்கிறக்காக அரசி இப்படி பண்ணிட்டு வந்து கடைசியில வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நம்மளை போட்டு விட்டு இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு குமாருக்கு அரசி மேல பயங்கரமான கோபம் வருது. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டி வந்துட்டு அதான் கல்யாணம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல, ஏன் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சண்டை போடாம போய் பேசாம ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து பிரச்சனை முடிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சோனியா வந்து அரசியை கூப்பிட்டுக்கிட்டு வா அரசி நம்ம குமார் ரூமுக்கு போலாம் அப்படி சொல்லி அரசியை கூப்பிட்டு போறாங்க. போறப்பே வந்து அரசி கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, நீ மத்தவங்க கிட்ட தான் உண்மையை சொல்லல, என் கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம்ல. நீங்க இப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னால முடிஞ்ச உதவி நான் ஆரம்பத்திலே பண்ணிருப்பேன்ல, ஏன் என்கிட்ட இருந்து கூட உண்மையை மறைச்சிங்க? உங்க ரெண்டு பேருக்கு என்கிட்டயே நம்பிக்கை இல்லையா? நீ தான் என்கிட்ட உண்மையை சொல்லன்னு பார்த்தா அந்த குமாரமே வந்து என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டான், ஏன் இப்படி எல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சிங்க அப்படி சொல்லி சோனியா ஆதங்கப்பட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே தெளிவா பேசுற அரசி வந்துட்டு இது நானும் குமார் சேர்ந்து போட்ட பிளான், என்ன பிரச்சனை நடந்தாலும் நானும் குமார் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தோம், அதனால இந்த விஷயத்தை மட்டும் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொல்லி குமார் தான் சொன்னாரு. வீட்டுல இருக்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி வந்து நம்ம கல்யாணம் நடக்காம போயிடும். அதனால என்ன நடந்தாலுமே சரி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம், நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே நீ சொல்லிடக்கூடாது, சோனியா கிட்டே நீ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி குமார் தான் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எல்லா பழியும் தூக்கி குமார் மேலேயே போட்டுறாங்க. இவ்வளவு தூரம் நம்ம ஹெல்ப் பண்ணியுமே நம்ம கிட்டே குமார் உண்மையை மறைச்சான். சரி அரசி தான் பாண்டியனோட மக ரொம்பவே நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு உண்மையை சொல்லாம இருந்திருக்கும், ஆனா இந்த குமாராவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல, நம்ம இவ்வளவு ஹெல்ப் பண்ணியுமே நம்ம கிட்டே உண்மையை மறைச்சான் பாரு அப்படி சொல்லிட்டு சோனியாக்கு வந்து குமார் மேல பயங்கரமான கோவம் வருது. இருந்தாலுமே இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சோனியா வந்து அரசியை கூப்பிட்டு போய் குமார் ரூம்ல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரூம்குள்ள போற அரசி வந்து ரொம்பவே கேஷுவலா போய் அவங்க பாட்டு கட்டல எடுத்து போட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அரசி தடுத்து நிப்பாட்டுற குமார் வந்து என்னமோ உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க, வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து நீ சொல்றதா உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா இப்பயே கீழே போய் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிரு, நானா உன் கழுத்துல தாலி கட்டினேன், ஏன் இப்படி பொய்யா பேசி வீட்டுல இருக்காங்க எல்லாருமே நம்ப வச்சிட்டேன், நான் உன்ன பழிவாங்கறதுக்காக உன்னோட கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா நீ எங்க வீட்டு ஆளுகளே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட, இப்ப நான் என்ன சொன்னாலுமே வீட்டுல இருக்க யாருமே நம்பவே மாட்டாங்க, எனக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது, நான் உனக்கு தாலி கட்டவே கிடையாது, நீ என்ன விரும்பல நானும் உன்னை விரும்பல, இந்த உண்மையை போய் நீ இப்பயே கீழே இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்ற, என்னால இதுக்கு மேலுமே இந்த குற்றப்பள்ளியோட சுத்திக்கிட்டே இருக்க முடியாது, ஒழுங்கா அப்ப போய் கீழே உண்மையை சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு அரசியை மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா குமாரோட பேச்சுக்கெல்லாம் சுத்தமா அரசி பயப்படுற மாதிரியே தெரியல. குமார் கிட்டே பேசுற அரசி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் உண்மையா தானே விரும்பணும், ஏன் திடீர்னு மாத்தி பேசுறீங்க, நீங்க கட்டின தாலி தானே இது அப்படி சொல்லிட்டு குமாரையே நம்ப வைக்கிற மாதிரி அரசி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால டென்ஷன் ஆகிற குமார் வந்துட்டு நம்ம இப்ப உண்மையா பழகணும், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல உன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை காதலிச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது, உன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதா என்னோட நோக்கமே, அதனாலதான் வந்துட்டு மூர்த்த நேரத்துக்கு உன்னை கொண்டு இறக்கி
விட்டேன்ல, தாலி எடுத்து நீயான் கழுத்துல மாட்டிக்கிட்டு வீட்ல இருக்க எல்லார்ட்டுமே பொய்யா சொல்லி நம்ப வச்சிருக்கிற. இப்ப வந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு அரசியோட கையை பிடிச்சு குமார் இழுத்துட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகிற அரசி வந்து கொஞ்சம் கூட பயப்படாம குமாரோட சட்டையை பிடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் சும்மா பேசுறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கல்யாணமும் பண்ணிட்டு வந்து என்னை குடும்பப்படுத்திட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்றது மட்டும் இல்லாம எங்க வீட்லயுமே சொல்லிடுவேன். ஆல்ரெடி உங்க வீட்டு ஆளுகளே உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. எங்க அண்ணங்க எல்லாம் உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இந்த நிலைமையில நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னை குடும்பம் பண்றதெல்லாம் தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு உண்மையிலேயே அதுக்கு மேலே தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு அப்படி சொல்லி அரசி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசி இப்பெல்லாம் மிரட்டதை பார்த்ததுமே குமாருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அரசி சொல்றதுமே நியாயம் தான். நம்ம வீட்டு ஆளுகளே நமக்கு இப்ப எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம சொல்றதை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அரசியை நைட்டு ஃபுல்லா கடத்தி வச்சு நடக்கிற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு நான் தாலி கட்டலன்னு சொன்னா யாரு நம்புவா? இவ்வளவு நாளா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த சோனியாவே நம்பாம நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தனா இவ்வளவு நாளா நமக்கு பயந்துட்டு இருந்த அரசியை வந்துட்டு இப்ப நம்மளே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு ஒரே முடிவு தான் இருக்கு. எல்லா உண்மையுமே போய் பேசாம பாண்டியன் கிட்ட சொல்லிடணும். நான் உங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணவே கிடையாது, அரசியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா அரசி வந்து பொய்யா தாலி எடுத்து அது கழுத்துல போட்டுக்கிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லி உங்க எல்லாருமே நம்ப வச்சிருச்சு. இதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிரும் அப்படி சொல்லிட்டு காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா குமார் போய் பாண்டியன் கிட்ட பேச போறாரு. குமார பார்த்தத உடனே கதிர் சரணன் செந்தில் சொல்லிட்டு எல்லாருமே வந்து குமார பிடிச்சு அடிக்க வராங்க. அப்ப எல்லாருமே தடுத்து நிறுத்துற குமார் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அரசியெல்லாம் கல்யாணம் பண்ணவே இல்ல, நான் அரசியை கடத்தி மட்டும் தான் வச்சிருந்தேன். அரசிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகவும் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அரசியவே கடத்தினேன். ஆனா நான் அரசி கழுத்துல தாலி கட்டவே இல்லை அப்படி சொல்லிட்டு குமார் பேசிட்டு இருக்காரு. குமார் பேசி இருக்கிறதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிற சரவணன் வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணி எங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு கடைசியில இப்ப உனக்கு பிடிச்ச மாதிரி வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக இப்படி நீ போய் சொல்லிட்டேன்னா நாங்க எல்லாரும் நம்பிடுவோமா? ஒழுங்கா போய் அரசி கூட வாழ்றதுக்கான வழியை பாரு. தேவையில்லாம அரசி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படி சொல்லி சரவணன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்பவே மாட்டாங்க. இப்ப மொத்த குடும்பமே நமக்கு எதிராக திரும்பி நிக்குது அப்படி சொல்லிட்டு குமார் அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. குமாரோட நிலைமையை பார்த்து வீட்டுக்கு வெளியே நின்று அரசி சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் வீட்டு ஆளுகளே வந்துட்டு குமாருக்கு எதிராக அரசி திருப்பி விடுறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.